அல்ஹம்துலில்லாஹ், ரமதான முன்னிட்டோம். நம்முடைய பலர்களுடைய பலவிதமான பிரச்சனைகள் இருக்கின்றது. சிலர்களுக்கு தொழில்களுடைய பிரச்சனை, சிலர்களுக்கு வியாபாரத்தில் பறக்கத்தில்லாத பிரச்சனை, இன்னும் சிலர்களுக்கு குழந்தைகள் இல்லாத பிரச்சனை, இன்னும் சிலர்களுக்கு மாப்பிள்ளையோட கணவனோட பிரச்சனை, சிலர்கள் பிள்ளைகளின் மூலமாக பிரச்சனை சோதனைப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். இவர்கள் அனைவர்களுடைய தேவைகளையும் அல்லாஹ்விடத்தில் சொல்லி முறையிட்டு அழக்கூடிய மிக முக்கியமான ஒரு இடம்தான் நாங்கள் நோன்பு திறக்கக்கூடிய இடம். நம்முடைய கூலிகள் அல்லாஹ் எவ்வளோ சந்தோஷம் அடைவானண்டா, நாங்கள் காலையில இருந்து மாலை வர காட்டும் எந்த ஒன்றுமே தின்னாம அல்லாஹ்வுக்காக வேண்டி ஹலாலாக இருந்த சாப்பாடுகளை ஹராமாக்கி கொண்டு ஒரு தண்ணி கூட குடிக்கலாம அல்லாஹ்வுக்கு மறைஞ்சு கூட குடிக்கலும், அல்லாஹ்வுக்கு மறைஞ்சில்ல மனிதர்களுக்கு மறைஞ்சு கூட குடிக்கலும். அதுவும் இல்லாம அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான். 7 வானத்தை படைச்ச அல்லாஹ், எங்களை படைச்ச அல்லாஹ் பார்க்கிறான் என்று அந்த பயத்தோடு இருந்து கடைசி நேரம் நோன்பு திறப்பதற்காக வேண்டி நாங்க சுஃப்ரால வந்திருக்கிறோமே, இந்த நிலைமையை பார்த்து அல்லாஹ் சந்தோஷம் அடைகின்றான். இந்த நேரத்துல அல்லாஹ் சந்தோஷம் அடைகின்றான். அல்லாஹ் சொல்றான், ஏண்ட அடியான் இந்த நேரத்துல என்ன துஆவை கேட்டாலும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். ஏனென்றா நபி அவங்க சொன்னாங்க, ஒரு நோன்பாளி நோன்பு திறக்கக்கூடிய நேரத்துல கேட்கக்கூடிய துஆவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். அந்த நேரத்துல தவறி கூட உங்களுடைய பிள்ளைகளுக்கு பதுஆ பண்ணிட வேண்டாம். பிள்ளைகளுக்கு ஏதாவது மனசினோ ஒரு வார்த்தை பேசிட வேண்டாம். அந்த நேரத்தில் அந்த பதுஆ ஏற்றுக்கொள்ளப்பட்டா பிள்ளைகள் அதே போன்று மாறுவான். ஆக அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்முடைய வியாபாரத்துல பரக்கத்து வேண்டுமா, தொழில பரக்கத்து வேண்டுமா, பிள்ளை குட்டிகள்ல பரக்கத்து வேண்டுமா, சந்தோஷமான இன்பகரமான வாழ்க்கை வாழ வேண்டுமா, அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த நேரத்தை நீங்க பயன்படுத்துங்க. அரவருக்கு முன்னால வந்து உட்காருங்க, உட்கார்ந்து அல்லாஹ்ட்ட அழுங்க. அல்லாஹ் இறக்க முடியவன். அல்லாஹ்ட்ட சொல்லுங்க, யா அல்லாஹ், என் நிலைமை இவ்வாறு இருக்குது யா அல்லாஹ், இவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறேன் யா அல்லாஹ், இவ்வளவு சோதனையோட இருக்கிறேன் யா அல்லாஹ், எங்கட கண்ணீரை, எங்கட கவலைகளை, எங்கட சஞ்சலங்கள் அல்லாஹ்ட்ட எப்படி சிறு பிள்ளை வாப்பட்ட கெஞ்சி கெஞ்சி கேட்பாரோ அதே போல நீங்க அல்லாஹ்விடத்துல கெஞ்சி கெஞ்சி கேளுங்க. அல்லாஹ் நிச்சயமாக தருவான். அதுக்கு முன்னால யாரு துஆ கேட்கறதுக்கு முன்னால இந்த வார்த்தையை பாவிச்சு துஆ கேட்பாங்களோ அவர்களுடைய துஆவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். இந்த வார்த்தையை யாரு பாவிப்பாங்களோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு மலக்கை நியமிப்பான். இந்த வார்த்தையை பாவிச்சு கேட்டவருடைய எல்லா தேவைகளையும் நிறைவேற்றி கொடுங்க என்று. என்ன வார்த்தை என்றா, யா அர்ஹமர் ராஹிமீன். அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான வார்த்தை யா அர்ஹமர் ராஹிமீன் என்று. யார் 3 தடவை ஓதுவாங்களோ, இரக்கம் காட்டக்கூடியவனுக்கெல்லாம் இரக்கம் காட்டக்கூடியவனே, இரக்கம் காட்டக்கூடியவனுக்கெல்லாம் இரக்கம் காட்டக்கூடியவனே என்று யார் 3 தடவை சொல்லி அல்லாஹ்விடத்தில அவருடைய தேவையை முறையிடுவாங்களோ நிச்சயமாக அல்லாஹ் அவருடைய எல்லா தேவைகளையும் ஏற்றுக்கொள்வான். அவருடைய கவலைகளுக்கு அல்லாஹ் பதில் அளிப்பான். பெரியவர்களே, நம்முடைய சாதனை, நம்முடைய தேவைகளை, நம்முடைய சாதனைகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு இடம்தான் இஃப்தாருடைய நேரம். சின்ன பிள்ளையால உட்கார வைங்க, சொல்லுங்க, இந்த துஆவை கற்றுக் கொடுங்க. நீங்க துஆ கேட்க சொல்லுங்க, உம்முக்கு துஆ கேட்க பழக்குங்க, வாப்பாக்கு துஆ கேட்க பழக்குங்க. சிறு வயசுல இருந்தே தாய் தந்தைகளுடைய பொறுமதியை வழங்கப்படுத்துங்க. தாய் தந்தைகளுக்கு துஆ கேட்கக்கூடிய முறைகளை கற்பித்து கொடுங்க. அல்லாஹ் அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை அல்லாஹ் பரக்கத் செய்வான். பெரியவர்களே, இஃப்தாருடைய நேரம் பிள்ளை குட்டிகள் எல்லாரையும் உட்கார வச்சு எல்லாருக்கும் துஆ கேட்க சொல்லுங்க. எல்லா தேவைகளும், எல்லாருக்கும் பலவிதமான தேவை, அல்லாஹ் எல்லாருடைய தேவைகளையும் ஏற்றுக்கொள்வான். இஃப்தாருடைய சந்தர்ப்பத்தை நீங்க மிஸ் பண்ண வேண்டாம். ஏனென்றா இஃப்தாருடைய சந்தர்ப்பம் மிக பொக்கிஷமான
அற்புதமான சந்தர்ப்பம். நம்முடைய எல்லா தேவைகளுக்கும் பதில் தரக்கூடிய சந்தர்ப்பம். சின்ன பிள்ளைகளுக்கும் கற்றுக் கொடுங்க. முன்னால சொன்ன துஆ அல்லாஹும்ம ரஹம்னி பிரஹ்மதிக யா அர்ஹமர் ராஹிமீன் என்று சொல்லப்பட்ட முன்னால போட்டு வீடியோவில் போட்டு இருக்கிறேன் அந்த துஆவை, அதே போல யா அர்ஹமர் ராஹிமீன் என்று சொல்லப்படக்கூடிய துஆவை பிள்ளைகள்கிட்ட சொல்லுங்க. நீங்க அல்லாஹ்ட்ட கேளுங்க, அல்லாஹ் உங்களுக்கு பதில் அளிப்பான். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த துஆவை ஓதுவோம். துஆ ஓதி அல்லாஹ்வுடைய அன்பை அடைவோம், அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடைவோம், அல்லாஹ்வுடைய கருணையை அடைவோம். அல்லாஹ்வுடைய பொருத்தத்தும் அல்லாஹ்வுடைய கருணையும் அடைந்த கூட்டத்தில் அல்லாஹ் நம் அனைவர்களையும் சேர்த்தருள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி